வணக்கம். 2025 அக்டோபர் 18 சனிக்கிழமை காலை வானிலை ஆய்வறிக்கை. இன்றைய வானிலை அமைப்பு: தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்று மதியத்திற்குள் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும். அது மேலும் மேற்கு நோக்கி சென்று மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். மற்றொரு நிகழ்வாக இலங்கைக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி நேற்று உருவாகியது. அது தென்கிழக்கு அரபிக்கடல் காற்று சுழற்சியும் இலங்கைக்கு அருகே உருவான மற்றொரு காற்று சுழற்சியும் குமரிக்கடல் வழியாக இரண்டும் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை கொடுத்து வருகிறது. குறிப்பாக தென் தமிழகத்தில் கனமழை முதல் மிக கனமழையை ஏற்படுத்தி வருகிறது. இந்த இரு காற்று சுழற்சியால் இன்றைய வானிலை எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை. காலை வணக்கத்துடன் ராஜா. சென்னையை நோக்கி இரவு முதல் தற்போது வரை மழை மேகங்கள் நகர்ந்து வருகிறது. இந்த மேகங்கள் வலுவாக இருப்பதால் சென்னையில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. சென்னையில் நேற்று மதியம் தொடங்கி இரவு வரை வடசென்னையின் புறநகர் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. தற்போதைய நிலையை பொறுத்தவரை தென் மாவட்டங்களான ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. தற்போது ராமநாதபுரத்தை தாக்கி வரும் மழை மேகங்கள் அடுத்த கட்டமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வருகிறது. மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் நேற்று இரவு தொடங்கி இன்று அதிகாலை வரை விட்டு மழை பொழிவு இருக்கும். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்றைய மழை அளவு ராமநாதபுரம் முழுவதுமே சிறப்பான மழைப்பொழிவாக இருந்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக தீர்த்தண்ட தானம் 83.20 மில்லிமீட்டர், மண்டபம் 55 மில்லிமீட்டர், ஆர்எஸ் மங்கலம் 52 மில்லிமீட்டர், பரமக்குடி 51 மில்லிமீட்டர், தங்கச்சிமடம் 41 மில்லிமீட்டர், தொண்டி 34 மில்லிமீட்டர், ராமநாதபுரம் 30 மில்லிமீட்டர், முதுகுளத்தூர் 29.70 மில்லிமீட்டர், பாம்பன் 21.50 மில்லிமீட்டர், கமுதி 20 மில்லிமீட்டர், திருவாடனை 16 மில்லிமீட்டர், வட்டானம் 11.80 மில்லிமீட்டர். மொத்தம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் 519 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் முழுவதுமே பருவமழையின் ஆட்டம் ஆரம்பமே நன்றாக பருவமழையை கொடுத்து வருகிறது. அதிகபட்சமாக நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் 16 சென்டிமீட்டர் மிக கனமழை பதிவாகியுள்ளது. நேற்று ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் 15 சென்டிமீட்டர், காக்காட்சி திருநெல்வேலி மாவட்டம் 14 சென்டிமீட்டர், மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் 11 சென்டிமீட்டர், கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் 9 சென்டிமீட்டர் என கடந்த 24 மணி நேரத்தில் மிக கனமழை மற்றும் கனமழை பதிவாகியுள்ளது. இன்னும் தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. நேற்று வரை தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை 42% கூடுதலாக பொழிந்துள்ளது. இன்று காலை மழைப்பொழிவானது இன்று காலை 8:30 வரை தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை நீடிக்கக்கூடும். குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் டெல்டாவில் கனமழை இருக்கக்கூடும். அதிகாலை நேரங்களில் மீண்டும் மழைப்பொழிவானது இன்று மதியம் 2 மணிக்கு மேல் தொடங்கும். இப்போ வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சியானது இலங்கை மீது பயணித்து டெல்டா கடலோரமாக வந்து வடகடலோரம் வந்தடையும். மேலும் வங்கக்கடலில் கிழக்கிலிருந்து புதிதாக மற்றொரு காற்று சுழற்சி வந்து கொண்டிருக்கிறது. இந்த இரு சுழற்சியும் இணைந்து தீபாவளிக்கு பிறகு அக்டோபர் 23, 24 ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது உருவாகி இருக்கிறது.
இது மேலும் வலுவடையுமா அல்லது தாழ்வு பகுதியாக வட தமிழகத்தை கரையை கடந்து போகுமா என்பது வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். ஆனால் தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் வடகடலோரம் தான் வரும். இந்த நிகழ்விற்கு பிறகு வங்கக்கடலில் நிகழ்வு அடுத்தடுத்து உருவாகி இருக்கிறது. அதிகமான காற்று சுழற்சிகள் உருவாவதற்கான காரணம் கடல் வெப்பமாக இருப்பதால் காற்று சுழற்சிகள் அடுத்தடுத்து உருவாகி கொண்டு வருகின்றன. அதேபோல் இந்த ஆண்டு 2025 2026 பிப்ரவரி வரை லா நினோ என்று சொல்லக்கூடிய விளைவு பசிபிக் பெருங்கடலில் நீடிக்கிறது. இந்த லா நினோ விளைவு பிப்ரவரி 15 வரை நீடிக்க வாய்ப்புள்ளது பசிபிக் கடலில். இதன் காரணமாக வட இந்தியாவில் கடும் குளிர் இருக்கும். அதேபோல் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிகவும் கடுமையான மழைப்பொழிவை ஏற்படுத்தும். இந்த விளைவு இந்த பருவமழை ஆரம்பம் முதல் இறுதி வரை மழைப்பொழிவு இருந்து கொண்டே தான் இருக்கும். வலுவான நிகழ்வுகள், புயல் சின்னம் இதெல்லாம் டிசம்பர் 10க்குள்ளே ஏற்படும். அதாவது நவம்பர் 5லேருந்து டிசம்பர் 10க்குள்ளே வலுவான நிகழ்வுகள், புயல் சின்னங்கள், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இதெல்லாம் ஏற்படும். இதால் டெல்டா மற்றும் வட தமிழகத்திற்கு நிறைய மழைகள் பார்த்தாக்க பொழிய இருக்கிறது. இன்று மதியம் தொடங்கக்கூடிய மழை தீவிரமாக இருக்கக்கூடும். இது மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மழையை பார்த்தாக்க கொடுக்கும். அரபிக்கடல் நிகழ்வு இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் பார்த்திங்கன்னா வலுப்பெற இருக்குது. அதனால் இது கிழக்கு காற்றை தமிழகத்தின் வழியே பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கும். அதனால் இன்று மதியம் முதல் அனைத்து மாவட்டங்களிலும் விட்டு கனமழையை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 19 நாளை மேற்கு மாவட்டங்கள், கேரளாவில் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு எந்த மாவட்டத்திலும் மழை பற்றாக்குறை இருக்காது. அனைத்து மாவட்டங்களிலும் கூடுதலான மழைப்பொழிவு இருக்கும். இந்த பருவமழையானது மார்கழி வரை தமிழகத்தில் மழை பொழிய இருக்கிறது. அக்டோபர் 30 வரை அனைத்து நாட்களுமே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மழை இருந்து கொண்டே தான் இருக்கும். மழை வந்து போயின்னு தான் இருக்கும். கடலோர மழைப்பொழிவு, கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு எப்போ இருக்குன்னு பார்த்திங்கன்னா மதியம் முதல் இரவு அதிகாலை நேரங்களில் பார்த்திங்கன்னா மழை விட்டு பார்த்தாக்க பொழியும். உள் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாலை இரவில் பார்த்தாக்கா மழை இருக்கும். தீபாவளிக்கு பிறகு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா வட கடலோரம் ஒட்டி வரும். அதனால் டெல்டா முதல் சென்னை வரை பார்த்திங்கன்னா மழை இருக்க இன்க்ரீஸிங்லேயே தான் இருக்கும். மழைக்கு இடைவெளி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காது. சொல்லப்போனாக்கா ஒரு நிகழ்வுக்கும் இன்னொரு நிகழ்வுக்கும் ஒரு 2 இல்லை ஒரு 3 நாட்கள் தான் இடைவெளி இருக்கும். தொடர்ச்சியாக நிகழ்வுகள் அடுத்தடுத்து வர இருக்குது. அனைத்து மாவட்டங்களுக்குமே பார்த்திங்கன்னா மழை இருக்குங்க. இப்போ தான் பருவமழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் பெரிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ வெறும் காற்று சுழற்சியால் தான் மழை வந்துக்கின்னு இருக்குது. அதனால் தென் தமிழகத்தில் நல்ல மழை பொழிந்துன்னு இருக்குது. ஒரு சில பகுதிகளில் இன்னும் எங்கள் ஊருக்கு தண்ணி வரல, இன்னும் மழை வரலன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேட்டுக்கின்னு இருக்கீங்க. இன்னும் பருவமழை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பிப்ரவரி வரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருவமழை பார்த்திங்கன்னா பொழிய இருக்குது. ஆகவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தொடர்ந்து நமது வானிலையுடன் இணைந்திருங்கள். இதுவரை நீடித்தமைக்கு மிக்க நன்றி.